வணக்கம். நீங்க டெய்லி யூஸ் பண்ற ChatGPT, கூகுள் அசிஸ்டன்ட் இதெல்லாம் வெறும் சாஃப்ட்வேர் தானே நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆனா ஒரு நிமிஷம். இந்த AI கருவிகள் உங்களுக்கு தெரியாமலேயே உங்க மூளையோட செயல்பாட்டையே கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு இருக்குனா? வாங்க, இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியாமலேயே ஏஐ உங்க மூளையோட அமைப்பே மாத்திக்கிட்டு இருந்தா? இது ஏதோ சும்மா சொல்ற விஷயம் இல்ல. இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிஃபிக் ஆதாரங்களை நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். ரெடியா? சரி, AI நம்ம மூளைய எப்படி மாத்துதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மூளைக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அத பத்தி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, நம்ம மூளை தன்னைத்தானே தொடர்ந்து மாத்தி அமைச்சுக்க முடியும். அது ஒரு அபாரமான திறமை. ஆமாங்க, நம்ம மூளை ஏதோ கல்லு மாதிரி ஒரே இடத்துல அப்படியே ஃபிக்ஸ்டா இருக்கிற ஒண்ணு இல்ல. அது ஒரு பிளாஸ்டிக் மாதிரி நெகிழ்வுத்தன்மை கொண்டது. நம்ம அனுபவங்கள், நம்ம பழக்க வழக்கங்கள், நாம கத்துக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம மூளைய தொடர்ந்து ரீஷேப் பண்ணிக்கிட்டே இருக்கு. இது சிம்பிளா புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஃபேமஸான கோட் இருக்கு. ஒன்றாக செயல்படும் நியூரான்கள் ஒன்றாக இணைகின்றன. அதாவது, நீங்க ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப செய்யும்போது அந்த வேலைக்கு காரணமான மூளை செல்கள் தங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான வேகமான கனெக்ஷனை உருவாக்கிக்குது. இதுதான் இந்த மாற்றத்தோட பேசிக் பிரின்சிபல். இப்போ இந்த ஸ்டெப்ஸ பாருங்க. நாம ஒரு புது விஷயத்த கத்துக்கிறோம். அப்போ நம்ம நியூரான்கள் ஒரு புது கனெக்ஷனை உருவாக்குது. அதையே திரும்ப திரும்ப செய்யும்போது அந்த பாதை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. கடைசியா அதுவே நம்ம பழக்கமா மாறிடுது. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம், எப்படி நாம ஒரு பாதையை உருவாக்க முடியுமோ அதே மாதிரி ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்ணாம விட்டா அந்த கனெக்ஷன் வீக் ஆகவும் ஆரம்பிச்சிரும். சரி, இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான ரீசர்ச்குள்ள போகலாம். டெக்னாலஜிக்கும் நம்ம பிரெயின்ல நடக்கிற மாற்றங்களுக்கும் நேரடி சம்பந்தம் இருக்குன்னு சொல்றதுக்கு இதுதான் பெரிய ஆதாரம். லண்டனோட அந்த சிக்கலான வளைஞ்சு நெளிஞ்சு போற தெருக்களை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அங்க டாக்ஸி டிரைவர் ஆகணும்னா த நாலேஜ்னு ஒரு பயங்கரமான கஷ்டமான டெஸ்ட்டை பாஸ் பண்ணணும். அதுக்கு லண்டன் முழுக்க மனப்பாடம் செஞ்சிருக்கணும். இதுதான் இந்த ரீசர்ச்சோட பேக்ரவுண்ட். இங்க தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. ரிசர்ச்சர்ஸ் இவங்களோட பிரெயினை ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. அப்போ அந்த நாலேஜ் டெஸ்ட்டுக்காக மனப்பாடம் செஞ்ச டிரைவர்களோட மூளையில மெமரிக்கு காரணமான ஹிப்போகேம்பஸ்ங்கிற பகுதி ரொம்ப பெருசா இருந்திருக்கு. ஆனா ஜிபிஎஸ் நம்பி ஓட்டுன டிரைவர்களுக்கு அந்த வளர்ச்சி இல்லவே இல்ல. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய வித்தியாசம்னு? ஒரு பிரபல நியூரோ சயின்டிஸ்ட் வெரோனிக் போவோர்ட் இத பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ஜிபிஎஸ் அதிகமா பயன்படுத்துறவங்களுக்கு ஸ்பேஷியல் மெமரி, அதாவது இடங்களை ஞாபகம் வச்சுக்கிற திறன் குறைவா இருக்கு. நாம மூளையோட ஒரு பகுதியை பயன்படுத்தாதப்போ அதோட செயல்பாடு குறைஞ்சிடுதுன்னு சொல்றாங்க. சோ டெக்னாலஜி அதிகமா நம்பும்போது நம்மோட நேச்சுரல் ஸ்கில்ஸ் குறையுதுங்கிறது இதுல இருந்து ரொம்ப கிளியரா தெரியுது. ஓகே, இப்ப எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாப்போம். ஜிபிஎஸ் மாதிரி ஒரு சிம்பிள் டெக்னாலஜியே நம்ம மூளையில இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ற ChatGPT மாதிரி பவர்ஃபுல்லான ஏஐலாம் என்னென்ன செய்யும்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு பேரு தான் காக்னிட்டிவ் ஆஃப்லோடிங். அதாவது நம்ம மூளை செய்ய வேண்டிய வேலையை நாம ஒரு டெக்னாலஜி கிட்ட தள்ளி விட்டுடுறது. கட்டுரை எழுதணுமா, கணக்கு போடணுமா, இல்ல கோடிங் பண்ணணுமா, எல்லாத்துக்கும் ChatGPTயை தேடுறோம். இதனால நம்ம மூளை அந்த கஷ்டமான வேலைகளை செய்யறதுக்கே பழகாம போயிடுது. இதோட விளைவு என்ன தெரியுமா? நம்ம மூளைக்கு நாம வேலையே கொடுக்காததால ஆழமா சிந்திக்கிறது, கிரியேட்டிவா யோசிக்கிறதுக்கான நம்ம மூளை மசில்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வீக்காக ஆரம்பிச்சிடுது. ஆனா பிரச்சனை இது மட்டும் இல்ல. ஏஐ நம்ம மூளைய இன்னொரு விதமாவும் மாத்துது. எப்படின்னா, சோஷியல் மீடியா அல்கோரிதம்ஸ் நமக்கு என்ன பிடிக்குமோ அதையே திரும்ப திரும்ப காட்டி டோபமின் ஒரு ஹார்மோனை சுரக்க வைக்குது. இது ஒரு ஃபீல் குட் ஹார்மோன். இதனால நம்ம மூளையோட ரிவார்ட் சிஸ்டமே ரீவயர் ஆகுது. 9 செகண்ட்ஸ். இந்த நம்பர் என்னன்னு யோசிக்கிறீங்களா? இது எதுக்கு இங்க இருக்குன்னு தோணுதா? இது ஒரு கோல்ட்ஃபிஷ்ஷோட கவன குவிப்பு நேரம். அதிர்ச்சியா இருக்கா? இப்போ நடக்கிற பல ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, சராசரி மனுஷனோட கவன குவிப்பு நேரம் இதை விடவும் கம்மியாயிடுச்சாம். ஏன்னா ஏஐ ஆல்காரிதம்ஸ் நம்மள ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு வேக வேகமா தாவி போக ட்ரெயின் பண்ணிடுச்சு. ஆனா பயப்படாதீங்க, இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. நாம ஏஐய ஒரு வில்லனா பார்க்க தேவையில்லை. அது ஒரு டூல், அவ்வளவுதான். அந்த டூலை எப்படி யூஸ் பண்ணணும், அதோட தாக்கத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுங்கிற பவர் நம்ம கையில தான் இருக்கு. சரி, நம்ம மூளைய எப்படி ஷார்ப்பா வச்சுக்கலாம்னு சில வழிகளை பார்க்கலாம். முதல்ல, ஏஐய ஒரு அசிஸ்டண்டா மட்டும் யூஸ் பண்ணுங்க, ஒரு ரீப்ளேஸ்மெண்டா இல்ல. ரெண்டாவதா, எந்த ஒரு பிரச்சனையும் முதல்ல நீங்களே சால்வ் பண்ண முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஏஐ கிட்ட ஹெல்ப் கேளுங்க. சின்ன சின்னதா ஃபோன் நம்பர், போற வழியெல்லாம் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. கடைசியா, புக்ஸ் மாதிரி பெரிய விஷயங்களை படிங்க. இது உங்க ஃபோக்கஸை அதிகப்படுத்தும். முடிவா ஒன்னு சொல்லிக்கிறேன்,
டெக்னாலஜி வளரணும், அது ரொம்ப முக்கியம். ஆனா நம்மளோட சிந்தனை அதுக்கு அடிமையாகிடக்கூடாது. அந்த டெக்னாலஜியை சரியா பயன்படுத்துறதுக்கும் நம்மளோட இயற்கையான அறிவை பாதுகாக்கிறதுக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸை நாம தான் கண்டுபிடிக்கணும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க வைக்க விரும்புறேன். டெக்னாலஜியோட, ஏஐயோட உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? உண்மையிலேயே உங்க எண்ணங்களுக்கு நீங்க தான் மாஸ்டரா,